ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததற்கு முஸ்லீம் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இஸ்மாயில் அவர்கள் அண்டு அல்லாபக்ஸ் அவர்களும் கவனிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். அந்த வல்ல நாயனின் அருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் எமது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் அவருடைய வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுத்த எமது அன்னைமார்கள் மீதும், இன்னும் அந்த நபியினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கட்டளைகளாக ஏற்று தங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து நமக்கெல்லாம் உதாரணமாக வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், நாமெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்வதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த தீனை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பித்த நல்லோர்கள் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம் ஜமாத் மும்பையின் சார்பாக நாம் செய்யக்கூடிய வருடாந்திர நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2023 வருடத்துடைய நிகழ்ச்சி நாம் இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று ஜமாத்துடைய இந்த செய்தியை கேட்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நாங்கள் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக வரவேற்று உங்களுக்கு முகமனை கூறிக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வளமையான இந்த வருடாந்திர நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக ஜமாத்திற்கு மிக முக்கிய ஒரு பங்களிப்பாக இருக்கக்கூடியது குழந்தைகளுடைய நிகழ்ச்சி தான். இந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சியில் என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் நம்முடைய மறைந்த சகோதரர் ஹபீபுல்லாபாய் அவர்கள் நமக்கு நினைவுக்கு வருவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியிலே மிக அருமையாக நடத்தி சீரும் சிறப்புமாக நமக்கு நடத்தி காண்பித்தவர், கொடுத்தவர் சகோதரர் ஹபீபுல்லாபாய் அவர்கள். அல்லாஹ் தாலா அவரை பொருந்தி அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவருக்கு இடத்தை தந்தருள்வானாக. நானும் துவா செய்கின்றேன், நீங்களும் அவருக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்காக தலோஜா பகுதியை சேர்ந்த முகமது ஜயீத் அப்துல் அஜீஸ் என்பவரை கிராத் ஓத அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். My name is Muhammad Zaid. Bismillahir Rahmanir Rahim. Wadduha wal-layli idha saja. Ma wadda'aka rabbuka wa ma qala. Walal-akhiratu khairul laka minal ula. Walasawfa yu'tika rabbuka fatarda. Alam yajidka yatiman fa'awa wa wajadaka dallan fa'ada wa wajadaka ailan fa'awna fa'ammal yatima fala taqhar wa ammas sa'ila fala tanhar wa amma bini'mati rabbika fa'addis. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு முன்னாடி இப்போ குர்ஆன் திலாவத் செய்தா அப்படி இந்த பையன் நம்ம நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்காக வேண்டி போட்டி அறிவித்திருந்தப்ப 2 சுற்றில் பங்கெடுத்து 2வது பிரைஸ் வாங்கியிருக்கா அப்படி. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இங்கே சின்ன சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி, இந்த சிறுவருடைய நிகழ்ச்சி நடத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் வளரும்போதே அவர்கள் குர்ஆனுடைய, ஹதீஸுடைய, இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து அதன் மீது ஆர்வம் கொண்டவர்களாக அவர்களை நாம் வளர்த்திக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்கிறோம். அதனால் வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த குழந்தை இந்த வயசில் நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குழந்தைகள் இது போன்று பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை நமக்கு அதிகப்படுத்துன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி வச்சுருக்கோம். இதில் வரக்கூடியவர்கள் இதை பார்த்து அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இதில் பங்கெடுத்துக்க வைங்க. அதுக்கடுத்ததாக ஆமினா ஜாஃபிரா ஷாஹித் அஹமத் ஷேக்
உல்வாலிருந்து பெற்றோர்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் பேச வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ரஹ்மனா கமா ரப்பயானி சகீரா. My name is Amina Jafira Shahid Amashir. I am 5 years old. நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்? அம்மா அத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளை யாரை படைச்சா? அல்லாஹ் தான் நம்மளை படைச்சா. எதுவுமே இல்லாமல் இருந்து அம்மா வயிற்றில் அல்லாஹ் பாப்பாவை கொண்டுட்டு வந்தான். அப்பையும் எதுவுமே செய்ய தெரியாது. ரசிமாயிட்டா சொல்ல தெரியாது. கொசு கடிச்சா சொல்ல தெரியாது. எறும்பு கடிச்சா சொல்ல தெரியாது. பாத்ரூம் செஞ்சா சொல்ல தெரியாது. அல்வா மட்டும்தான் தெரியும். எதுக்கு அழுவனா? ரசிமாயிட்டா அழுவேன். கொசு கடிச்சா அழுவேன். எறும்பு கடிச்சா அழுவேன். அப்போ அம்மா எனக்கு என்னாச்சோ அது செஞ்சிடுவாங்க. ராத்திரிக்கு அழுதாலும் சாயந்தரம் அழுதாலும் காலையில் அழுதாலும் எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது அழுதாலும் எங்கள் அம்மா கோவப்படாமல் தூக்கிப்பாங்க. கார்டன் கொண்டுட்டு போகிறாங்க, ஸ்டேஷன் கொண்டுட்டு போகிறாங்க, புது புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, புது புது ட்ரெஸ் தச்சு கொடுக்குறாங்க. இதில் யார் செய்கிறது? அத்தை தான். அத்தை தானே ராத்திரிக்கு பகலுக்கு ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம அம்மா அத்தாக்கு துவா செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும். என்ன துவானா? ரப்பி ரஹ்மனா கமா ரப்பயானி சகீரா. அதோட மீனிங் என்னதுன்னா, எல்லாம் எங்கள் அம்மா அத்தா பியார்ஸாக வளர்த்தாங்க. அதே மாதிரி எல்லாம் நீனும் எங்கள் அம்மா அத்தாவை பியார்ஸாக வளர்த்துடு. அம்மா காலில் தான் சொர்க்கம் இருக்குன்னு நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க. வாக்கிருதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த குழந்தையுடைய வயசு என்ன? இதுக்கு நம்ம இந்த பிள்ளை இங்கே சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு அருள் செய்யணும். எந்த செய்தி அந்த பிள்ளை இங்கே சொல்லிச்சோ அந்த செய்தியை வாழ்நாளில் கடைப்பிடிக்கக்கூடிய அந்த குழந்தையும் நம்முடைய குழந்தையும் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் துவா செய்யுங்க. ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிறதோடு மட்டும் இருக்கக்கூடாது. எதை நம்ம சொன்னோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக மாறணும். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கு அடுத்ததாக நமக்கு மத்தியிலே துவா சொல்ல வருகிறாங்க ஹப்சா பானு முகமது ஹசன். தொலோஜாவை சார்ந்த இந்த பிள்ளை ஹிந்தியில் 10 துவா சொல்லுவோம். சல்யலா சையதினா முஹம்மதின் வலாலி சையதினா முஹம்மதின் கமா சல்லைத வலா இப்ராஹிமா அலா இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் கமா பாரக்த அலா इब्राहिम वला इब्राहिम इन्नका हमीदुन मजीद. कुछ करने के पहले बिस्मिल्लाह बोलते. सोने की दुआ अल्लाहुम्मा बिस्मिका व मंतु वाकिया. उठने की दुआ अल्हम्दुलिल्लाह अल्लज़ी अहियाना बादमा आमंतना वैली कनशुर. बाथरूम जाने की दुआ अल्लाहुम्मा इन्नी औज़ुबिका मिनल खुब्सी वल कबाइसी. बाहर आने की दुआ कुफ्रानका. हिचकी आएंगे तो अल्हम्दुलिल्लाह यरहमुकुमुल्लाह व यरहमुकुमुल्लाहु व युस्लि बालकुम. कपड़ा पहनने की दुआ अल्हम्दुलिल्लाह अल्लज़ी कसानी आज सौब व रजकानी मिन खैरी कौलिन मिन्नी वला कुव्वतिन. बारिश आएंगे तो अल्लाहुम्मा सैबन नफियन.
किसी को बुखार रहेगा तो देखने जाएंगे तो ला बसी तोहीरन इंशाअल्लाह। बाहर जाएंगे तो बिस्मिल्लाह तवक्कलतु अला 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 कुव्वता इल्ला बिल्लाहि अलियुल अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलि सय्यदिना मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुन मजीद। अल्लाहुम्मा बारिक कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुन நம்ம मजीद। வந்து நம்மளுடைய வீட்டில் சொல்லக்கூடிய துவாக்கள். ஒரு குழந்தை நைட்டில் தூங்கும்போது என்ன சொல்லணும், திரும்ப வீட்டில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் என்ன சொல்லணும், நோயாளியை சந்தித்தா என்ன சொல்லணும், துணி மாட்டினா என்ன செய்யணும், என்ன சொல்லணும், கழிவறைக்கு போனால் பாத்ரூம் போனால் என்ன சொல்லணும், வெளியே வந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னு எல்லா விஷயத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னு சொன்னால் இறைவனை நினைவு கூறணும். அதில் எந்த ஒரு வகையிலையும் என்ன பண்ணிடக்கூடாது, மனிதன் மறந்து இருந்துடக்கூடாது. அப்படி அவன் இருந்து விட்டால் என்ன ஆகிடும், ஷைத்தான் வழி கெடுத்துருவான். அதனால தான் ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தேடுறதும் என்னது, அதுவும் ஒரு துவாவாக இருக்குது. குரானை நம்ம ஓதனா கூட என்ன பண்ணணும் சொன்னால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தான் முதல்ல சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஆரம்பிக்கணும். அப்போ எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரிதான் அல்லாவிடம் வந்து அருளை கேட்கக்கூடியவர்களாகும். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாவிடம் பாதுகாப்பு கேட்கணும், அல்லாவுடைய உதவி கொண்டு தான் நம்ம கேட்கணும். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்து அதை டெய்லி நம்ம வந்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம வந்து ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்ததாக ஒரு நஷீஸ் சிவாஜி நகர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு டீமாக இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இவர்கள் வந்து இந்த நஷீஸ்தை வந்து செய்வாங்க. எல்லோரும் கொஞ்சம் கவனமாக மௌலா மேரே மௌலா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன்। खालिके दो जहां रहम कर मेरे प्यारे खुदा रहम कर खालिके दो जहां रहम कर मेरे प्यारे खुदा रहम कर मौत भी जिंदगी भी तेरे हाथ में, सारे गम हर खुशी भी तेरे हाथ में। सुपर पावरी भी तेरे हाथ में, सबकी ये बेबसी भी तेरे हाथ में। सबका तू आसरा सबका तू चारा जल, मेरे प्यारे खुदा रहम कर खालिके दो जहां रहम कर मेरे प्यारे खुदा रहम कर खालिके दो जहां रहम कर मेरे प्यारे खुदा रहम कर तेरे हाथों में है सारी आबादियां, शहर और शहर जान की ये वीरानियां। हर मुलाकात और सारी तन्हाइयां सब पे हावी है बस तेरी सुल्तानियां। तू हमारी खताओं को कर दरगुजर, मेरे प्यारे खुदा रहम कर खालिके दो जहां रहम कर मेरे प्यारे खुदा रहम कर मौला मेरे मौला मेरे मौला है तुमसे उम्मीदें तुम्हीं से है डर, कोई और अपना नहीं
मुअत्तल तू कर हमारी शामो सहर मेरे प्यारे खुदा रहम कर खालिके दो जहां रहम कर मेरे प्यारे खुदा रहम कर खालिके दो जहां रहम कर मेरे प्यारे खुदा रहम कर ला इलाहा इल्ला अंत सुब्हानक इन्नी कुन्तु मिनज़ சிவாஜி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாசகனுடைய ஏற்பாட்டின் சார்பாக அவர்கள் வந்து இந்த நஷீஸ்துக்கு பிள்ளைகளை வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இது யாருக்கு எத்தனை பேருக்கு இது வந்து புரிஞ்சுது அப்படின்னு எனக்கு தெரியல. சுருக்கமாக இதில் சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், படைத்த ரப்பிடம் அன்பானவன், அருளாளன், கிருபையாளன் என்று இறைவனுடைய சிஃபத்துகளை சொல்லி அந்த இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார்கள். என்ன பிரார்த்திக்கிறாங்க? கொஞ்சம் நல்லா கவனித்தா தெரியும். பின்னாடி உங்களுக்கு வந்து ஸ்லேட்லாம் காமிச்சிருந்தாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட, அநியாயமாக கொல்லப்பட்ட, அதாவது இளம் சிறார்கள், அவர்களுக்கு நீ உதவி செய், அந்த மக்களுக்காக வேண்டி நீ உதவி செய், அவர்களை நீ காப்பாற்று யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு படைத்த ரப்புக்கிட்ட முறையிடக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த மைய கருத்தாக வச்சு தான் இந்த நிகழ்ச்சி வந்து காட்டப்பட்டிருக்கு. இது எதற்காக காட்டப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய உலகில் நடக்கக்கூடிய ஒரு மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நபிமார்கள் அதிகமாக அனுப்பப்பட்ட பூமியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று இறைவனிடம் ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே துவா செய்யணும். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய இரத்த உறவுகள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சகோதரர் மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்களாம் சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநியாயத்திற்கு விடிவு காலம் அவர்களுக்கு பிறக்க வேண்டும். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே மீண்டும் நல்லபடியாக அவர்கள் குடியமர்ந்து வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நம்ம துவா செய்யணும். அந்த வகையில் உங்கள்கிட்ட நானும் அதே போல் துவா செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு, நாம் அடுத்ததாக இஸ்மாயில் அஷ்ரஃப் அலி தலவாஜாவை சார்ந்த பிள்ளை வந்து சூரா நபா இன்ஷா அல்லாஹ் படிக்க வராங்க. சூரத்துன் நபை மக்கியா. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம்மா யதஸாஅலூன் அனின் நபைல் அஸீம் الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء سجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا صدق الله العلي இன்ஷா அல்லாஹ் பேச வர. அப்படி எல்லோரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய இஸ்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்து கொடுத்த, நமக்கு தூதராக அனுப்பப்பட்டவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரை பற்றியான அடிப்படையான சில விஷயங்கள் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். நம்ம கலிமாவே எப்படி அப்படின்னு சொன்னால், லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை நம்ம வந்து சொல்லாமல், அவரை தூதராமல் ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ அடிப்படையான நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தூதரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த பையன் அந்த நம்மளுடைய தூதரை பற்றி நம்மகிட்ட பேச வரோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
My name is Muhammad Danish. Alhamdulillahi Rabbil Alameen. A'udhu billahi minash shaitanir rajim. Allahumma salli ala sayyidina Maulana Muhammadin wa ala alihi kama sallaita ala Ibrahim wa ala Ibrahim innaka Hamidum Majid. आज मैं बताने वाला हूँ हम सबके प्यारे नबी के बारे में। हम सबके प्यारे नबी का नाम रसूल मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम है। रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम मक्का में पैदा हुए थे। रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के वालिद का नाम अब्दुल्ला है। रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के वालिदैन का नाम आमीना है। रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के दादा का नाम अब्दुल मुत्तलिब है। रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के दाई का नाम अलीमा सादिया है। रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के 11 बीवियाँ हैं। पहले बीवी का नाम खदीजा रज़ी अल्लाह अन्हा है। रसूल सल्लम के 6 बच्चे हैं, 4 लड़कियाँ 2 लड़के। रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम पर 24 साल के उम्र पर नबूवत मिली। रसूल मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम पर कुरान नाजिल हुआ। रसूल सल्लम पर सूरह हलक 5 आयतें नाजिल हुए। रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के बताए हुए रास्ते में चलने की तौफीक अता फरमाए। रसूल सल्लम के बताए हुए 3 हदीस मैं आज आपको बताना चाहता हूँ। हदीस नंबर 1, क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम अद्दीनुन नसीहा। अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, दीन खैर खोई का नाम है। बुखारी मुस्लिम। हदीस नंबर 2, क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम इत्तक़िल्लाह हैसुमा कुन्ता। अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, जा कहीं भी रहो अल्लाह से डरते रहो। तिरमिज़ी। हदीस नंबर 3, क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम मन ला यरहम ला युरहम। अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, जो दूसरों पर रहम नहीं करता उस पर रहम नहीं किया जाता। बुखारी मुस्लिम। रसूल सल्लम ने हमको जो कुछ बताया है, सिखाया है, हमको वो रास्ते में चलने की तौफीक अता फरमाए है। रसूल सल्लम ने हमको नमाज सब सिखाया है। இந்த பையன் எதை பற்றி நம்மகிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்றது கொஞ்சம் யோசிங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அடிப்படையான சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பையன் வந்து ரசூலுல்லாஹி வந்து எப்படி வந்தாங்க, அவங்களுடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு, எப்போ அவங்களுக்கு நுபுவத்து கிடச்சிது, அவங்க எத்தனை மனைவிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பிள்ளைங்க எப்படி, எல்லாத்த பற்றியும் சொல்லி 4-5 ஹதீஸை மனப்பாடம் செஞ்சு அந்த ஹதீஸையும் வந்து பையன் சொல்லி போயிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வயசில் வந்து பிள்ளைங்க எப்படின்னா ஒரு எதை சொன்னாலும் கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு வயசு. அதனால தான் பிள்ளைகளை வந்து ஹிப்ஸ் பண்ணுறதா இருந்தால், குரானை மனப்பாடம் செய்கிறதா இருந்தால் இந்த வயசில் தான் வந்து என்ன பண்ணணும், அவர்களை ஊக்குவிச்சு நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே கிரகிப்பாங்க. தாய் தந்தையர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை, அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை, நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் விருந்தாளியாக வராங்கோ அவர்கள் வந்து பேசக்கூடிய விஷயத்தை பெரியவங்க சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த குழந்தைகள் என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே மைண்டில் அவங்க எல்லாமே சேமிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ எந்த உரையும் நினைவாற்றலாக கொண்டு வரக்கூடியதை மனசுக்குள்ளே பதிவிக்கக்கூடிய வயசு இந்த வயசு. இப்போ இந்த பையன் எதையுமே எழுதி நீங்கள் வந்து அரபியில் படித்து மனப்பாடம் பண்ண நினைக்கிறீங்கன்னா கிடையாது. இது எல்லாமே பையனுக்கு சொல்லி கொடுத்து காதால் கேட்டு என்ன பண்ணியிருக்கான், அந்த பையன் மனசில் பதிய வச்சுருக்கான். அப்போ இந்த வயசில் பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்குறாங்களோ, எதையெல்லாம் பார்க்குறாங்களோ அது எல்லாமே மனசுக்குள்ளே பதிஞ்சிடும் அவங்களுக்கு. அதனால் நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்னா, நல்ல விஷயங்களை இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இப்போ என்ன மாதிரி செய்தியெல்லாம் இந்த பையன் மனசுக்குள்ளே பதிய வச்சுட்டான், இதே போன்ற செய்திகளை இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி நம்ம என்ன பண்ணால் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வீட்டில் நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள், அந்த குழந்தைகள் அது எல்லாத்தையுமே மனசில் பதிய வச்சுக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் ஆள் மனதில் பிள்ளைங்களுக்கு மனதுக்குள்ளே பதியும் போது இவர்கள் வளர 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 வர இது பதிஞ்ச இந்த விஷயங்கள் அவர்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வர அந்த குழந்தைகள் நல்ல ஒரு மூமினாக, ஒரு முஸ்லீமாக, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளைங்க வளருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் வீட்டில் இதே போன்று இஸ்லாத்தினுடைய செய்திகளை சொல்லி அவர்களை நாம் எல்லோரும் வளர்ப்போம். அதற்கு அடுத்ததாக மல்லிகா மரியம் ஷேக் இஸ்மாயில் சீதா கேம்லேருந்து இந்த பிள்ளை வந்திருக்காங்க. நமக்கு மத்தியில் இன்ஷா அல்லாஹ்
தமிழ்ல துவாவை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா நிலையிலும் கூற வேண்டியவை உண்ணும் போதும், பாத்திரங்களை மூடும் போதும், கதவை சாத்தும் போதும், விளக்கை அணைக்கும் போதும், ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது பிஸ்மில்லா, தூங்கி இருந்ததும் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். கழிவறையில் நுழையும் போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். கழிவறையிலிருந்து வெளியேறும் போது குஃப்ரானக. ஆடை அணியும் போது அல்ஹம்துலில்லாஹி கஸானி ஹாஸா ஸௌப வரஸக் தனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். மழை பொழியும் போது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. நோயாளியை விசாரிக்க சென்றால் லா பாஸ தஹுரு இன்ஷா அல்லாஹ். தினமும் பின்வரும் துவாவை யார் தினமும் 100 தடவை ஓதி வருகிறாரோ அவருக்கு 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் கிடைக்கும். மேலும் அவருக்கு 100 நன்மைகள் பதிவு செய்யப்படும். அவரது 100 தீமைகள் அழிக்கப்படும். அன்று மாலை வரை ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வது செய்த முடிந்த பின் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தூங்கும் முன் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை கேட்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலையோ அவர்களெல்லாம் இதை மாதிரி பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வீட்டில் இந்த துவாவை ஒவ்வொரு தடவையும் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் திரும்ப இன்ஷா அல்லாஹ் இது போல் நிகழ்ச்சி வரும்போது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணுற அவசியம் இல்லை. இப்போவே நீங்கள் சொல்ல அவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அமல் செய்த நன்மையோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை நம்ம என்ன பண்ணலாம், அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதனால் இங்கே சொல்லப்படக்கூடிய இங்கே பேசப்படக்கூடிய பிள்ளைகளையும் அந்த கருத்துக்களையும் அவருடைய இந்த வயசையும் கவனத்தில் கொண்டு என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் நம்முடைய வீட்டில் இதை எப்படிலாம் அமல் செய்யலாம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் உங்களை கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக மரியம் முகமது அஷ்ரஃப் உல்வாவை சேர்ந்த பிள்ளை வந்து சூரே பையினா இந்த சூரா வந்து இன்ஷா அல்லாஹ் கிராத் செய்வாங்க. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லம் யகுனில் லஸீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முஃபக்கின ஹத்தா தஅத்தியஹுமுல் பையினா. ரசூலும் மினல்லாஹி யத்லூ சுஹுஃபம் முத்தஹ்ஹரா ஃபீஹா குதுபும் கய்யிபா. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحت
الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه السلام عليكم ورحمة الله وبركاته. இருக்கும்போது நிச்சயமாகவே அல்ஹம்துலில்லாஹ் அந்த குழந்தைகளுடைய அந்த வார்த்தை, அந்த அவருடைய அந்த சவுண்ட், அந்த ஓசை, இந்த அதுவும் குர்ஆனோட சேர்ந்து அந்த குழந்தைகள் பேசும்போது ஓதும்போது நிச்சயமாக மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலும் ராகத்தும் கிடைக்கும். அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அவங்க அந்த ஓதணுங்கிற அந்த விஷயத்தை எடுத்து வச்சு அந்த பிள்ளையை அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இந்த பிள்ளைகள், இது இல்லாமல் 2 சுற்றுலையும் கலந்துக்கிட்ட பிள்ளைங்களுக்கும் சரிதான், அவர்களும் ஆர்வத்தோடு வந்தாங்க. அவர்கள் இந்த போட்டியில் மேலே வரலனாலும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு உண்டான கூலி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நாமும் அவர்களுக்கு அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு தருவோம். யாரும் இந்த நிகழ்ச்சியில், அதாவது இந்த குழந்தைகளுடைய இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி யாரும் வருத்தப்பட வேணாம். நம்மளுடைய இது போன்ற குழந்தைகளுடைய நிகழ்ச்சி நம்ம திரும்ப திரும்ப வைப்போம். இப்போலேருந்தே பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் தயார்படுத்துங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியில் மும்ராலேருந்து இந்த பிள்ளை வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக ஜூனியர் செக்ஷன்லேருந்து ஸ்பீச்சில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட பிள்ளையும் ஒன்று தான், பரிசு வாங்கக்கூடிய பிள்ளையும் இதான் முதல் பரிசு வாங்குது. எல்லோருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். இந்த பிள்ளை திருக்குர்ஆனுடைய சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் சும்மா கொஞ்ச நேரம் தான் இன்ஷாலும் அதனுடைய வயசுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறத பெரியவங்களாக இருக்கக்கூடிய நாமும் அதை புரிஞ்சு நம்ம இன்ஷால்லா அமல் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நான் இங்கு பேச தலைப்பு குர்ஆனின் சிறப்புகள். அல்லாஹ்வின் குர்ஆன் ஓதும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். யார் ஒருவர் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு குர்ஆன் மறுமையில் சிபாரிசு செய்யும். குர்ஆனை திக்கி திக்கி படிப்பவர்களுக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்கும். யார் ஒருவர் குர்ஆனை ஓதி தானும் கற்று பிறர்க்கும் கற்று தருகிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள். குர்ஆனை ஓதும் ஒரு நன்மைகள் கிடைப்போர் கேட்கும் ஒரு நன்மைகள் கிடைக்கும். வீட்டில் குர்ஆனை ஓதும் ஒரு நன்மை. ஷைத்தான் வீட்டு விட்டு ஓடுகிறான். நானும் குர்ஆனை எல்லாரும் குர்ஆனை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது யாரும் பெரியவங்களாக இருக்கக்கூடிய நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயந்தான். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுதோ அந்த வீட்டிலேருந்து என்ன பண்ணும், ஷைத்தான் ஓடி விடுவான்னு சொல்கிறோம். முதல்ல வீட்டில் ஓத ஆரம்பிச்சோடனே பெரியவங்க தான் ஓடுறாங்க. பாங்கு சொல்ல ஆரம்பித்தோடனே நபிகள் சொல்கிறாங்க, ஷைத்தான் என்ன பண்ணுவான், பள்ளியாசல்ட்டு ஓடுவான் அப்படின்னாங்க. நின்று பேசிகிட்டே இருப்பாங்க பள்ளியாசல் வாசப்படியில். பாங்கு சொன்ன உடனே வேலை இருக்குது போகிறேன் அப்படிம்பாங்க. இவர்கள் எந்த லிஸ்ட்டில் இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மளை அதுலேருந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த குர்ஆனை ஓதுனா என்ன கிடைக்குன்றாங்க, மறுமையில் நமக்கு அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் சாதிக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், யார்கிட்டையோ சிபாரிசு போய் பிடிக்கிறோம். இந்த வேலை என்ன நடக்கணும், கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்களேன், ஒரு லெட்டர் ஒன்று தாங்கலேன், ஒரு ஃபோன் போட்டு அவர்கிட்ட சொல்லுங்களேன், எந்த காரியம் எனக்கு முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சிபாரிசு வசீலாவாக இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய காரியத்தை சாதிப்பதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த குர்ஆன் என்ன பண்ணும், உங்களுக்கு மறுமையில் சிபாரிசு பண்ணுன்றாங்க. 2 விஷயம் சொன்னாங்க சிபாரிசு அமல்கள் விஷயத்தில். ஒன்று குர்ஆன் ஓதுறது, இன்னொன்று நோன்பு. இப்போ குர்ஆன் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னு சொன்னால் மறுமையில் நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணும், அந்த குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யும். எதற்காக, சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக, அல்லாஹ்விடம் மன்னிப்பு பெறுவதற்காக வேண்டி என்ன பண்ணும், இந்த குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யும். அப்போ சிபாரிசு நம்மக்கிட்ட அதனுடைய என்ன சொல்கிறது வழிமுறைகள் இருக்குது. நாளைக்கு மறுமையில் நம்ம போய் என்ன பண்ணலாம், சிபாரிசோடு போய் நம்ம அல்லாஹ்கிட்ட போய் நிற்க முடியும் அப்படின்ற நம்மள்கிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்துறது இல்லை. அல்லாஹ் தாலா என்ன பண்ணணும், நமக்கு அதனுடைய அருள் புரியணும். குர்ஆனை நம்ம விளங்கி ஓதி என்ன பண்ணணும், அமல் செய்யணும். சொன்னாங்க பாருங்க, அமல் செய்தோம்னா அதுக்கு நன்மை கிடைக்கும், அது நமக்கு சிபாரிசு செய்யும். அதே போல் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, அதாவது நீங்கள் ஓத தெரியல படிக்க தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, வயசாகி போச்சு எங்களுக்கு அரபி புரியல எடுக்க படிக்க முடியல நினைக்கிறவங்க கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. அவர் என்ன பண்ணோம், காதால் கேட்டால் கூட அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்போ குர்ஆன் ஓதப்படுறது செவிதாழ்த்தி நீங்கள் கேட்டீங்கன்னாவே என்ன பண்ணலாம், நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம்.
அதே போல் நீங்கள் முயற்சி செய்து முழுமையாக உங்களால் படிக்க முடியலனா கூட திக்கி நீங்கள் படித்தாலும் சரிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன 2 மடங்கு நன்மை கிடைக்கும். அப்போ உங்களுடைய முயற்சி தான் இதில் முக்கியமானது. நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் செய்ய முயற்சி செய்து அமல்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அது உங்களுக்கு பல மடங்கு நன்மை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பான். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய லிஸ்ட்டில் என்ன பண்ணுவான்னா நம்மளே வச்சிருவோம் அதில் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நாம் செய்யக்கூடியவர்களாகவும் அதை அமல் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் செய்வானாக. அதற்கு அடுத்ததாக வாலிதன் கி ஹுக்கூக் என்ற தலைப்பில் சீதா கேம்லேருந்து லுப்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் நம்மகிட்ட ஹிந்தியில் வந்து சொல்லுவாங்க வாலிதனுடைய ஹுக்கூக் என்ன அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். आज के इस बाबरकत महफिल में मेरी तकरीर का उलूमान है वालिदैन की हुकूक। अल्लाह रब्बुल इज़्ज़त ने इंसानों को मुख्तलिफ़ रिश्तों में बनाया है। उनमें से किसी को बाप बनाया है, किसी को माँ का दर्जा दिया है, किसी को बेटी बनाया है तो किसी को बेटा बनाया है, और इनमें से हर एक का हक अदा करना ज़रूरी है। लेकिन वालिदैन का हक़ तो अल्लाह ताला ने अपनी इताअत के बाद फरमाया है। जैसे कुरान मजीद में आता है, वक़ज़ा रब्बुका अल्ला तअबुदू इल्ला इय्याहु व बिल वालिदैनि इहसाना, और आपके रब ने हुक्म दिया है कि उसके सिवाय किसी की इबादत ना करो, वालिदैन के साथ नेक सुलूक करो। यह इस बात के तरफ इशारा है कि रिश्तेदारों में सबसे बड़ा हक वालिदैन का होता है। अल्लाह ताला ने चंद वालिदैन के साथ हुस्न सुलूक करने का हुक्म दिया है, वहाँ पर दुआ करने की तालीम भी दी है। लिहाजा अल्लाह रब्बुल आलमीन कुरान में फरमाते हैं, रब्बी रहमा कमा रब्बयानी सगीरा। इस तरह हदीस में भी आता है, अब्दुल्ला बिन मसूद रदियल्लाहु अन्हु ने आप सल्लल्लाहु अलैहि वसल्लम से पूछा, सबसे अफजल काम कौन सा है? रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, नमाज को वक्त पर पढ़े। फिर कौन सा काम? वालिदैन के साथ हुस्न सुलूक करे। फिर कौन सा काम? अल्लाह की राह में जिहाद करे। इस हदीस से ये वाज़े होता है कि वालिदैन के साथ हुस्न सुलूक करने का हुक्म दिया है। इस तरह और एक हदीस में भी आता है, एक मर्तबा एक सहाबा ने अपनी माँ को कंधे में उठाकर 3 बार तवाफ़ किया और आकर कहा, ए अल्लाह के नबी, मैंने मेरी माँ को कंधे में उठाकर 3 बार तवाफ़ किया, क्या मेरा हक़ पूरा हो गया? तो आपने कहा, तूने अपनी माँ का एक राई बराबर भी हक़ अदा नहीं किया। इससे ये मालूम होता है कि वालिदैन की कितनी भी खिदमत कर लो, कोई चीज़ के बराबर हो नहीं सकती। इसलिए अल्लाह रब्बुल आलमीन हमें ये दुआ कुरान में सिखाता है, रब्बी रहमा कमा रब्बयानी सगीरा। आखिर में अल्लाह रब्बुल आलमीन हम सबको वालिदैन की खिदमतकार करने वाला बनाए और हुस्न सुलूक करने की तौफीक अदा फरमाए। आमीन। ज़ज़ाकल्लाहु खैर। யாருக்காவது உபகாரம் செய்யணும், நன்மை செய்யணும், மதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடியது பெற்றோர்களுக்கு தான். அந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பற்றி, அவர்கள் இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி இந்த பிள்ளை உருதுல வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு போச்சு. ரொம்ப அதிகமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போலேருந்தே இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள்னால் யார், பெற்றோர்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்குது, அவர்கள் எப்படியெல்லாம் நம்மை பார்த்துட்டாங்க. சின்ன குழந்தை வந்து சொல்லி பாருங்கள், நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தோம், பேச முடியாது, நமக்கு கேட்க தெரியாது, வலியை சொல்ல தெரியாது, வெறும் அந்த குழந்தை என்ன பண்ணும், அழுவதான் தெரியும். அப்படி அழுகிறதுக்கு மட்டும்தான் தெரியக்கூடிய அந்த பிள்ளைக்கு அது எதுக்காக அழுகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு பெற்றோர்கள் தாயும் தந்தையர்களும் அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துனாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், நமக்கு சிறிய அந்த பிள்ளைகள் நீங்கள் துவா எப்படி சொல்லணும், பெற்றோருக்கு எப்படி கேட்கணும்னா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி சகீரா, நான் சிறு பிரயாரத்தில் இருக்கும்போது எப்படி அவர்கள் என்னை வந்து வளர்த்துனாங்களோ, எப்படி அவங்க உபகாரம் செஞ்சாங்களோ, யா அல்லாஹ் அதுபோல் நீ என்ன பண்ணு, அவர்களுக்கு என்னுடைய பெற்றோரை நீ உபகாரம் செய். ஏன்னா இப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு பாருங்க, 3 தடவை தோளில் தூக்கி தன்னுடைய தாயை வந்து தவாப் செய்கிறாரு, உம்ரா செய்ய வைக்கிறா. அப்படி ஆனால் நான் என்னுடைய தாய்க்கு நான் வந்து இந்த அவர்களுக்கு செய்த அந்த கடமை நான் திருப்பி செஞ்சுட்டு தான் ஆகுமா, நான் உபகாரத்தை நான் வந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றி தான் ஆகுமா அப்படின்னு கேட்கும். என்ன சொல்கிறாங்க, ஆகாது. அவர்கள் செய்த ஒரு அளவு கூட என்ன பண்ண முடியாது. நீ செய்த இந்த காரியம் கஷ்டப்பட்டு வெயிலில் நீ சுமந்து நீ செய்த இந்த தவாஃப் என்ன பண்ண முடியாது, தாய் செய்த உபகாரத்துக்கு எப்பயுமே ஈடாகாது. நபிகள் நாயகம் சொல்கிறது என்னன்னா, பெற்றோர்களுக்கு நம்ம, அதாவது அல்லாவிற்கு அடுத்து பெற்றோருக்கு தான் என்ன பண்ணும், உபகாரம் செய்யணும். இந்த உலகத்திலேயே அல்லாவிற்கு அடுத்து
யாருக்கு நம்ம வந்து அதிகமான மதிப்பு தரணும் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு தான். அப்போ பெற்றோர்களுடைய அவருடைய வழிவர்த்தம், பெற்றோருடைய உரிமைகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நம்ம இந்த குழந்தையான பிரயாத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் வளர வளர என்ன ஆகும்னு சொன்னால் அந்த பெற்றோருடைய அன்பையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்போ இதை எப்போ நம்ம வந்து கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள்கிட்ட நம்ம வந்து சொல்ல சொல்ல அவர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் நினைவுபடுத்த அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மனசில் பதிய வச்சு தங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே வருவாங்க, கடைபிடிச்சிட்டே வருவாங்க. இப்படி கடைபிடிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் நாளைக்கு என்ன ஆவாங்கன்னு சொன்னால் நாளைக்கு நமக்கு மறுமையில் இவர்கள் தான் சதக்கத்துல் ஜாரியாக நமக்கு இந்த உலகத்தில் நன்மைகள் சம்பாரித்து நமக்கு அனுப்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு இவர்கள் பெருசா எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. டெய்லி அவர்கள் செய்யக்கூடிய தினந்தோறும் செய்யக்கூடிய அமல்களை சரியாக சிறப்பாக அல்லாஹ்விற்கு பயந்து அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் என்ன ஆகிடும், இந்த நன்மைகள் எல்லாம் அவருடைய பெற்றோருக்கும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் வளர்த்துவோம். அதுக்கு அடுத்ததாக ரிதா முகமது ரஃபீக் அவர்கள் உல்வாலிருந்து வந்திருக்காங்க. இவர்களும் இன்ஷா அல்லாஹ் பெட்ரோல் பேனல் பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். என்னையும் உங்களையும் இந்த உலகத்தையே படுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்கே எல்லா புகழும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோரே பேணுதல். நம்மளை பெற்று வளர்த்து சாப்பிட சொல்லி கொடுத்து, நடக்க சொல்லி கொடுத்து, உட்கார சொல்லி கொடுத்தது நம்ம பெற்றோர்கள் தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம பெற்றோர்கள் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் தாலா தன்னோட திருமறையில் ஆயத் நம்பர் 23 வசனத்தை சொல்கிறான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُونَ إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا وَكِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَثِيرًا. அல்லாஹ் தாலா சொல்கிறான், என்னையே வணங்குங்க, வேறு யாரையும் வணங்காதீர்கள். அப்புறம் சொல்கிறான், உங்கள் பெற்றோர்கள் ஒருவரோ இல்லை இருவரோ வயதாகிவிட்டால் அவங்கள சீன்று கூறாதீர்கள். அப்புறம் சொல்கிறான், அவர்களிடம் அன்பா பாசமாக பேசுவீர்னு சொல்கிறான். நம்ம மார்க்கெட் போகிற வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு சாப்பிட்ற பொருளோ இல்லை விளையாடுற பொருளோ நம்ம அம்மா கிட்டே கேட்போம். அம்மா என்ன சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அப்புறமேட்டுக்கு வாங்கி தரேன். ஆனால் நம்ம அவங்களோட கஷ்டம் புரியாமல் என்ன சொல்லிவிடுவோம், இது கூட எங்களால் வாங்கி தர முடியாது, இதெல்லாம் ஒரு அம்மா அப்பான்னு சொல்லிவிடுவோம். ஆனால் சீன்ற வார்த்தை அல்லாவுக்கும் பிடிக்காத வார்த்தை. சீன்ற வார்த்தை சொல்கிறது வந்து அல்லாஹ் தாலா நம்மளை வெறுக்கிறான். முஸ்லீமில் 3004 ஒரு ஹதீஸ் இருக்குது, பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபா வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு அல்லாவோட அருள் வேணும், நான் அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்து சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உன்னோட பெற்றோர்கள் இருக்காங்களான்னு. அப்போது அந்த சஹாபா சொல்கிறாங்க, ஆமாம் 2 பேருமே இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீனு அவர்களுக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, 3 மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க போயிட்டுருக்கும் போது ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிச்சு. அப்போ 3 பேருமே ஒரு கொகைக்குள்ளே போய் நின்றாங்க. அந்த ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த கொகையை மூடிச்சு. அப்போ அவங்கள ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் அல்லாஹ் கிட்ட கேட்டு அல்லாஹ் கிட்ட சொல்லி துவா கேளுங்க. அப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, ஏன் இறைவா, ஏன் கூட என்னோட வயதான பெற்றோர்கள் இருக்காங்க, நான் ஆடை மேய்ப்பேன், எப்பவும் நைட்டு வந்து என்னோட பெற்றோர்களுக்கு பால் கொடுப்பேன், என்னோடய பிள்ளைங்களுக்கும் அப்புறம் என்னோடய வீட்டார்களுக்கும் பால் கொடுப்பேன். ஒரு நாள் நைட்டு நான் நேரமாக வந்தேன். அப்போ என்னோடய பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க. நான் அவங்கள எழுப்ப விரும்பலை. என்னோடய பிள்ளைங்க பசி காரணத்தால் என் காலில் விழுந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதே போல் விடிஞ்சிருச்சு. ஏன் இறைவா, நான் என்னோட இந்த செயல் உனக்கு பிடிச்சிருந்தா இந்த பாறையை நோத்திடு. அப்போ அந்த பாறை கொஞ்சம் நோந்து வெளிச்சம் உள்ள வந்துச்சு. அல்லாஹ் தாலா தன்னோட திருமறையில் ஆயத் நம்பர் 14 வசனத்தில் ஒரு பெற்றோர்களுக்காக ஒரு நல்ல துவா சொல்லி கொடுத்துருக்கலாம். நம்ம அதை பார்க்கலாம். ரப்பி அரஹம் குமா கமா ரப்ப யானி சகீரா. என் இறைவா, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது என்னோட பெற்றோர்கள் இருவரும் என்னை எப்படி பாசமாக வளர்த்தார்களோ அதே போல் நீ என்னோட இருவருக்கும் கிருபை செய்வாயாக, ஆமீன். இதோடு நான் என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். வாக்கிர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பிள்ளை என்ன பண்ணாங்க, நம்மகிட்ட ஒரு ஹதீஸை அருமையான ஹதீஸ் நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், பெற்றோருக்கு எப்படி அவங்க உபகாரம் செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லி, பால் கொடுக்குற விஷயத்தை சொல்லி என்ன பண்ணாங்க, அதை அல்லாஹ்கிட்ட துவாவாக சொல்லி அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பகரமாக அல்லாஹ்கிட்ட இதை சொல்லி அவங்க துவா கேட்குறாங்க.
அப்போ பிள்ளைகளுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் இது போன்ற விஷயத்தை நம்ம சொல்லி அந்த ஹதீஸை நம்ம சொல்லி வளர்த்தணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நமக்கு உபகாரமாக இருப்பாங்க. இந்த குழந்தைகளுடைய இந்த நிகழ்ச்சி வந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ இதோட முடிஞ்சிருச்சு.